வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وقالت اليهود عزير ابن الله وقالت النصارى مسيح ابن الله. அருமையான மூமின்களே, இன்று ஓதப்பட்ட குர்ஆனுடைய ஒரு வசனத்தில் இரண்டு மனிதர்களை இறைவனாக, இறைவனின் பிள்ளைகளாக ஆக்கி கொண்டவர்கள், அல்லாஹ்வினால் சபிக்கப்பட்டவர்கள் என்ற செய்தியை அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்தில் உஸைர் என்ற ஒரு நபி இருந்தார். அந்த உஸைர் என்பவரை அல்லாஹ்வின் மகன் என்று யூதர்கள் சொன்னார்கள். பின்னர் வந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய சமூகம் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார். இந்த ரெண்டு சமுதாயமும் செஞ்ச பெரும் பாவத்தை அல்லாஹ் இங்கே பதிவிடுகிறான். ஏன் சராசரியான மனிதர்களை அல்லாஹ் என்றும் அல்லாஹ்வுடைய மகன் என்றும் இவர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது? நாமளும் அடிக்கடி நம்ம ஈமானை பலப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இந்த ரெண்டு சமுதாயமும் எந்த இடத்துல சருகுச்சுன்னு சொன்னா, பொதுவா மனுஷனுக்கு ஒரு புத்தி இருக்கு. சில பாரதூரமான அதிசயங்களை பார்த்த உடனே சரண்டர் ஆயிடும். சொல்றது கரெக்டா இல்லை? அப்படியே பாதி தூக்கத்தில் அப்படியே மறந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் சுறுசுறுப்பாரு. போயிட்டாங்க, நல்லவங்களாம் போயிட்டாங்களா? மனுஷனுக்கு சில அதிசயங்களை பார்த்த உடனே மனசு ஒரு பலகீனப்படும். இதுதான் இன்றைக்கு காபிர்கள்ட்ட இருக்கக்கூடிய பெரிய முதலீடு. அப்படி செட்டிங் பண்ணி ஒரு மனிதனுக்கு பயங்கரமான சில அற்புதங்கள் இருப்பதை போல கடைசியில் அவன் எங்க கொண்டு வந்து நிறுத்துவான் தெரியுமா? நான் கடவுளின் அவதாரம்னு வந்து நிறுத்துவான். ஒரு டீ வித்துட்டு இருந்தவன்லாம் நான் கடவுளின் அவதாரம் சொல்லிட்டான்ல. இந்த மனநிலைக்கு வருவார்கள். அப்ப இவங்கள்ட்ட என்ன அதிசயத்தை பார்த்துட்டாங்க? நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு உலகத்துல கோடிக்கணக்கான பேர் குர்ஆனை வந்து மனனமா ஓதுறவங்க இருக்கிறாங்க, ஹாஃபிதுகள். நமக்கு தான் அந்த மரியாதை தெரியுறது இல்லை. குர்ஆனுடைய ஹாஃபிதுகள் இந்த உம்மத்தினுடைய பெரும் பொக்கிஷங்கள். தௌராத்தை யாராவது மனப்பாடம் பண்ணியிருக்காங்களா? தோரா அப்படின்னா இந்த உஸைர் மனப்பாடம் பண்ணியிருக்காரு. இந்த சமுதாயம் பாருங்க, இறை வேதத்தை மனப்பாடம் செஞ்சிட்டனால இவர் அல்லாஹ்வுடைய மகன் தான். ஏன்னா அப்படி ஒரு பழக்கமே இல்லை. ஒரு வேதத்தை மனனம் செய்யறதே இல்லை. ஒருவர் வேதத்தை மனப்பாடம் செய்தவுடன் அவரை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லிட்டார். இது ஒரு பக்கம். கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தாங்க. அவர் தொட்டாலே பிறவி குருடர்கள் பார்வை பெறாங்க. அவர் தொட்டாலே குஷ்ட ரோகிகள் குணமாகிறார்கள். இந்த மாதிரி சில அதாவது களிமண்ல பறவைகளை உருவாக்கி அப்படி பறக்க விட்டா அது உயிர் பெற்று பறந்து போகும். மாடி இவர் அல்லாஹ்வுடைய மகன். அல்லாஹ் பொதுவா வந்து எதை விரும்புறான் தெரியுமா? நான் அல்லாஹ்வுடைய அடிமை, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, நான் அல்லாஹ்வுடைய அடிமை அப்படின்னு சொல்றத அல்லாஹ் ரொம்ப விரும்புறான். அல்லாஹ்வுக்கு கடும் ஆத்திரத்தை ஏற்படுத்தக்கூடியது அவனுக்கு இணை வைப்பது. குர்ஆன்ல திரும்ப திரும்ப சொல்றான். உங்க அறிவை நீங்க வச்சு சிந்திச்சு பாருங்க. இவனா படைச்சா, இவனா படைச்சா, இவனா படைச்சா? படைத்தவன் யார்? நான் ஒருத்தன் தான் படைச்சவன். அப்ப இந்த போலிகளை நம்பி நீங்கள் ஏமாந்து ஈமானை பலகீனப்படுத்தாதீர்கள். உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இதாங்க. உலகம் முழுவதும் ஈமானுக்கும் குஃப்ருக்குமான போராட்டம் தினசரி நடந்துகிட்டே இருக்கும். நம்ம ஆளுங்க அந்த அந்த திடீர்னு கிளம்பிருச்சுன்னு வச்சுக்கல, என்னெல்லாம் பண்ணுவான்னு தெரியாது. முகமது விஜய்ங்கிறான். மனசிலாயா? இது வந்து ரமலான் பைத்தியங்கள். இது நான் தான் ஜும்மாலே சொன்னேன். நீ ஏதாவது கட்சியில் இயக்கத்தில் அதில் இருந்தேன்னு சொன்னால்
அதோட வச்சுக்கோ. பள்ளிக்குள்ளே வரும்போது அந்த கார்டை போட்டுட்டு இப்படி அதெல்லாம் நீ செய்யாத. ஏன்னா ஹிதாயத் தர்றவன் யாரு? அல்லாஹ். சும்மா சின்ன அறிவில் யோசிக்கிற இந்த மாதிரி பல பேரை நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துட்டோம் இல்லையா? அவங்க டெவலப் ஆகிறதுக்காக அவன் நடித்த எல்லா படத்திலேயும் முஸ்லீம்களை தீவிரவாதிகளாகவும் இவன் போய் பாகிஸ்தானில் எல்லாம் மீட்டுட்டு வர்ற மாதிரியும் சைத்தான் கே பச்சா கே ஹராம் கே ஹராமி எல்லா சினிமா துறையில் இருக்கிற அத்தனை நாய்களும் இவனை கொண்டு இவனுங்களை டோட்டலாகவே நான் சொல்கிறேன், அவனுங்களெல்லாம் பள்ளிக்குள்ளே கொண்டு தொழுகையில் நிறுத்தி நமக்கு நாமே களங்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுகிற அசிங்கத்தை அல்லாஹ் நம்மை விட்டு பாதுகாப்பான. அவங்களுக்கெல்லாம் இதாயிட்டோம். ஏன்னா சில இதில் அஜர்குமார்கள்லாம் போய் நின்றுக்கிறாங்க. அண்ணே வாங்க முகமது அஜித் வாங்க, போங்கடா எல்லாம் சேர்ந்து போங்க. நாசா யாருக்கு எப்படி வரும்னு தெரியாது. நம்ம சுதந்திரம் வாங்கின காலத்திலிருந்தே ஏமாற்றப்பட்டுக்கிட்டே இருக்கோம். எவனும் யோக்கியம் கிடையாது. எல்லாம் நம்மளை திட்டுவானுங்க. ஓட்டு வந்துருச்சுன்னா நம்மளும் என்ன செஞ்சிடும், உசுரை கொடுத்து பக்கத்தில் போய் அப்படின்னு நிற்போம். நமக்குள்ளே சண்டை போட்டுக்குவோம், நம்மளே காமிச்சு கொடுத்துருவோம். நாரப்பயலுக்கு ஆட்சிக்கு வந்தவனை முதல்ல எண்ணெயை தாட்டி விட்டு நம்மளை தான் என்ன செய்வான். இது பழகி போச்சா இல்லையா? இப்போவாவது நம்முடைய ஈமானை பாதுகாத்து நமக்கு ரப்பு அல்லாஹ் மட்டும்தான், நமக்கு தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ். இவனுங்கனால நமக்கு கஞ்சிக்கு பிரயோஜனம் கிடையாது. எந்த ஆட்சியினால நமக்கு என்ன லாபம் வந்திருக்கு? நம்ம அல்லாஹ்வை நம்பி வாழ்றோம், நமக்கு நாமே உதவி செஞ்சுக்கிறோம். பாருங்க, டெய்லி தராவில யாரோ ஒரு ஏழை யாருக்கோ உயிர் காக்கும் பணிக்கு வர்றாங்க, பள்ளிவாசல்ல கஞ்சி ஊற்றணும் கொடுக்குறோம், மேட்டு போடணும். ஏதாவது அரசாங்கம் நமக்கு எதாவது கொடுக்குதா? பள்ளி கட்டி கொடுக்குதா? இல்லை மின்சாரம் இலவசமாக கொடுக்குதா? இவனுக்கு ஆட்சிக்கு நமக்கு என்ன சொல்லுங்க? ஒன்றும் கிடையாது. அதனால இந்த ஈமானை பாதுகாக்கணும். எந்த இடத்திலேயும் ஈமானில் சருகுதல் ஏற்படுகிற விஷயங்களை நிதானிக்க வேண்டும். இவனுங்க பாருங்க, தௌராத்தை அவன் மனப்பாடம் பண்ணிட்டாருன்னா மகன்ட்டான். இவருக்கு சில அதிசயங்கள்லாம் அவரே சொல்றாரு, என்னுடைய ரப்பு எனக்கு தந்தால் நான் உயிரை ஊதுகிறேன், உயிர் பற்றி எழுதுறது, நோய்கள் குணமாகிறது. சொன்னவர் யாரு? ஜீசஸ், ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஆனா இவனுங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நீங்க தான் செஞ்சீங்க. மோமின்களே, அப்படிப்பட்ட ஷிர்கான குஃப்ரான செயல்பாடுகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. பெருமானாருடைய வரலாற்றில் நிறைய சஹாபாக்கள் விழுகிறார்கள். பொதுவாக சமூகத்தில் சில பேர் சொன்னால் நமக்கு அப்படி வந்துடும். தெரிஞ்ச பேர்கள் பாருங்க, சையதனா அபூ பக்கர் சித்தீக், சையதனா உமர், சையதனா உஸ்மான், சையதனா அலி, சையதனா அபூ ஹுரைரா, சையதனா சஅத் இப்னு அபீ வக்காஸ், இப்படி சில பேர்கள். அந்த பட்டியல்ல சொன்ன உடனே வரலாற்றுக்கு ஞாபகத்திற்கு இழுத்து கொண்டு போகக்கூடிய பெயர் அபு அய்யூபுல் அன்சாரி. ஏகദേശம் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த மதீனாவுக்கு போறவங்களெல்லாம் தேடி போவாங்க, எங்கெங்க அந்த அபு அய்யூபுல் அன்சாரி வீடு. ஏன்னா பெருமானாருடைய வரலாற்றில் முக்கியமான இடத்தை, வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட ஒரு சஹாபி ஹஜ்ரத் அபு அய்யூபுல் அன்சாரி. இவர் பனு நஜ்ஜார், பெருமானாருடைய தாய் வழி குடும்பம் மதீனால இருந்தது. அந்த குடும்பத்தை சார்ந்தவர் அன்சாரி. இவருடைய சொந்த பெயர் காலித் இப்னு ஸைத், மகன் பேரு அய்யூப். அதனால அரபியில ஒரு பழக்கம் இருக்கு, மகனோட பெயர் வைத்து சொல்வாங்க. அய்யூபோட அத்தா, அதுதான் அபு அய்யூப். நம்மளாம் என்ன செய்வோம், சன்னாப்புன்னு போட்டு பின்னாடி போடுவோம். அரபிகள் முன்னாடி மகனுடைய அத்தா, அப்படி வந்தது தான் ஹஜ்ரத் அபு அய்யூப். வரலாறு, பெருமானார் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு போன உடனே புறநகர் பகுதி குபாவிலே 4 நாட்கள் தங்குகிறார். இந்த சஹாபாக்களை உற்சாகப்படுத்துறாங்க. சஹாபாக்கள்னா அன்சாரிகள் பாருங்க, ஒரே ஒரு வார்த்தை தான் பெருமானார் சொல்றாங்க, உலகம் ஒரு பாதையில் பயணித்து அன்சாரிகள் ஒரு பாதையில் பயணித்தால் அன்சாரிகள் பயணிக்கும் பாதையே என் பாதை அப்படின்னு பெருமானார் சொன்னாங்க. உலகமே ஒரு பக்கம், அன்சாரிகள் ஒரு பக்கம், நான் யார் பக்கம் இருப்பேன்? ஏன் தெரியுமா? எனக்கும் இந்த தீனுக்கும் ஆதரவு தந்தவர்கள், நிர்கதியா போனவங்க தான் பெருமானார். முன்னாடியே அனுப்பப்பட்ட சஹாபாக்களுக்கு உணவு, உறைவிடம், வாழ்வு,
எல்லாமே பகிர்ந்தவர்கள். அப்படியெல்லாம் கோடீஸ்வரன் கிடையாது, எல்லாமே ஏழைகள். எப்பொழுது பெருமானார் வருவார்கள்னு அது ஒன்னே ஒண்ணுதான், அந்த ஈமானிய காதல். அவங்களுக்கு அதுதான். அப்புறம் காசு பணமெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் தெரியல. ஈமானிய காதல். தினம் தினம் அந்த மதீனாவின் மலைகளில் ஏறி பெருமானார் வருகிறார்களான்னு பார்ப்பாங்க. ஒரு நாள் வந்த பொழுது அந்த மதீனத்து மக்கள் எல்லாம் ஆனந்தத்துல பாடின பாட்டுதான், தலஅல் பத்ரு அலைனா மின் சனியாத்தில் வதா வஜப ஷுக்ரு அலைனா மதா லில்லாஹி தா. எங்கள்கிட்ட ஒரு நிலாவே வந்துருச்சு, எங்கள்கிட்ட ஒரு நிலாவே. பெருமானாரை அப்படி அரவணைத்து ஆற தழுவி முதல்ல தான் உட்கார்றதுக்கு ஒரு சீட்டு குபா தங்கினாங்க. தங்கின உடனே சொன்னாங்க, சுதந்திர பூமி பள்ளி கட்டுங்க. எப்படி பள்ளிங்க? கிடைச்ச கல்லு மண்ணெல்லாம் சேர்த்து சஹாபாக்கள் சுமக்க, பெருமானாரும் சுமக்க பாட்டு பாடி பள்ளிவாசலை கட்டி முடிச்சு அப்படியே வர்றாங்க. 4 நாள் கழிச்சு வர்ற வழியில ஜும்மா நாள் வருது. மஸ்ஜிதை ஜும்மா கட்டுகிறார்கள். 100 பேர்களை வைத்து முதல் ஜும்மா பெருமானார் நடத்தினார்கள். அப்புறம் அப்படியே மதீனாவுக்கு வர்றாங்க. இப்பதான் அந்த ஆனந்த, இன்னைக்கும் அன்சாரி தெருன்னு ஒன்று இருக்கு. வரலாறு மாறாமல் அந்த அன்சாரிகள் வாழ்ந்த தெருவை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள். பெருமானார் அப்படி உள்ள வந்த உடனே அங்கு இருந்த வசதி படைத்தவர்கள் கொஞ்சம் பெருமாட்கள் எல்லாம், யா ரசூலுல்லாஹ் எங்க வீட்டுக்கு வாங்க, யா ரசூலுல்லாஹ் எங்க வீட்டுக்கு வாங்க சொன்னதோடு மட்டுமல்லாமல் பெருமானாருடைய ஒட்டகத்தின் மூக்கணங்கயிறை பிடித்து இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அன்பின் அடையா. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, தா ஒட்டகத்தை விட்டுருங்க, தாவு அதை விடுங்க, பைன்னஹா மஅமூரா, அது அல்லாஹ்வினால் ஏவப்பட்டு இருக்கிறது, அது எங்க போய் தங்கணுங்கிறது அதுக்கு தெரியும், அல்லாஹ் ஏவி இருக்கிறான். அப்ப எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க. எப்படி கட்டுப்பாடு பாருங்க. இது ஒரு பேரின்ப காதல். நபி நம் வீட்டிற்கு வரமாட்டார்களா? ஆனா ஒரே ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வராம இருக்கட்டும், ஏன்னா நான் ஏழை, ரசூலை கண்ணியப்படுத்துற அளவுக்கு எங்கிட்ட வசதி இல்லை அப்படின்னு தயங்கி தயங்கி இருக்கும் பொழுது அந்த ஒட்டகம் அப்படியே நடந்து வந்து சரியாக ஹஜ்ரத் அபூ அய்யூப் அல் அன்சாரி வீட்டுக்கு முன்னால் படுக்கிறது. அவரு நிலவரத்தை புரிஞ்ச உடனே பயங்கர சந்தோஷம். ஆனா வினாடி பொழுதில் படுத்த ஒட்டகம் எழுந்து மீண்டும் கொஞ்ச தூரம் பயணிக்குது. எல்லோரும் ஆச்சரியத்தோடு பார்க்கறாங்க, வேற எங்கேயாச்சும் போகுமா? ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, ஒட்டகத்தை விட்டுருங்க. போன ஒட்டகம் கொஞ்ச தூரம் போயிட்டு திரும்பவும் வந்து ஹஜ்ரத் அபூ அய்யூப் அல் அன்சாரி வீட்டுக்கு முன்னால் படுத்தது. பெருமானார் சொன்னார்கள், நான் எங்கு தங்க வேண்டும் என்பதை அல்லாஹ் முடிவெடுத்திருக்கிறான். உங்களுடைய அன்புக்கு நன்றி, நான் அபூ அய்யூபுடைய வீட்டில் தான் தங்க போறேன். அவருக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் பெரும் கவலை. குடிசை வீட்லையும் மாடி வச்சிருந்தார். அவர் குடிசை வீட்லையும் மாடினா என்னது? பரண். அதனால வேகமா ஓடி போய் பரணை எல்லாம் காலி பண்ணி பெருமானாரை மேலே தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகளை அவர் செய்கிறார். ஏமா நல்லா எடுத்து வீட்டுக்குள்ள கொண்டு வச்சாச்சு. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, எல்லாம் நம்ம தினசரி நம்ம சந்திப்போம், நம்ம சந்திப்பிற்கான இடம் இதுதான், அதனால எல்லாம் போயிட்டு வாங்க அப்படின்னு தாட்டி விட்டவன இவர் வீட்டுக்குள்ள போய் தன் மனைவிட்ட சொல்றாரு, அல்லாஹ் அல்லாஹ் பெருமானார் நம் வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள். நினைச்சு பாருங்க, அது எவ்வளவு பெரிய பாக்கியம். நாம ஒரு ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ போயிட்டு மதீனாவுக்கு போய் நின்றாலே ஒரு இனம் புரியாத அழுகை நமக்கு வருகிறது. தாய் தந்தை எல்லோரையும் விட, நம் உயிரை விட மேலான பெருமானாரின் அந்த அடக்கஸ்தலை பார்க்கிற பொழுதே நமக்கு கண் கலங்குதுன்னு சொன்னா அந்த சஹாபாக்கள் உடனிருந்து ரசித்திருக்கிறார்கள். அதனாலதான் காரல் உமிழ்நீரை கூட பிடித்து முகத்தில் பூசிக்கொண்டார்கள். பேரின்ப காதலின் வெளிப்பாடு. உலகத்துல இன்னைக்கும் பெருமானாருடைய ரோமங்கள் ஹயாத்தா இருக்கு. ஏதாவது ஒரு கையில் அந்த ரோமம் சுத்திட்டே இருக்கு. பெருமானாருடைய ஷாரே முபாரக், பெருமானாருடைய நகத்தை எல்லாம் தங்களுடைய இடுப்புகளில் வைத்து கட்டியிருந்தார்கள், தலைப்பாகையில் வைத்து கட்டியிருந்தார்கள். எந்த அளவு பெருமானாரை ரசித்திருந்திருப்பார்கள். ரசூலுல்லாஹ் உள்ள வந்த உடனே சொன்னாங்க, அபூ அய்யூப் நான் இங்க கீழேயே தங்கிறேன், நீயும் மனைவி வேணா மேலே போய்க்கங்க. இல்லையா ரசூலுல்லாஹ், மேலதான் உங்களுக்கு சௌரியமா இருக்கும். இல்லை நான் கீழேயே இருந்துக்கிறேன். சொன்ன உடனே அவ்வளவுதான், தன் மனைவி கூட்டிட்டு மேலே போயிட்டார்.
மேலே போய் உட்கார்ந்துட்டு தான் அவர் யோசிக்கிறாரு, பெருமானாருக்கு நம் வீடு வசதிப்படுமா? மனைவிட்ட சொல்றாரு, இது என்ன அநியாயம், அகிலத்தினுடைய அற்புதமான நபி கீழே இருக்கிறார்கள், நாம மேல இருக்கிறோம், இது ஒழுக்கம் அல்லவே, அல்லாவுக்கும் வஹீக்கும் ரசூலுக்கும் இடையில நாமளா என்னங்க செய்யறது, ரசூல்லா தானே நான் கீழே இருந்துக்கிறேன்ட்டாங்க. என்ன ஆச்சு தெரியுமா, படுத்து விட்டால் அல்லது வீட்டிற்குள் நடந்து விட்டால் அந்த பலகைகளின் அதிர்வுகளால் ஏதாவது தூசி பெருமானாரின் மீது விழுந்து அவர்களுடைய தூக்கத்தை கெடுத்து விடுமோ அப்படின்னு விடிய விடிய 2 பேரும் குத்த வச்சுப்பாங்க. என்ன ஈமானுங்க, காலை எழுந்து வருகிற பொழுது பெருமானார் பார்க்கறாங்க, கண்ணெல்லாம் சிவந்திருக்கு. என்ன அபு அய்யூப், என்ன ஆனது? ரசூலுல்லாஹ், உண்மையை சொல்லுகிறேன், நீங்கள் கீழே இருக்க நாங்கள் மேலே இருப்பது எங்களுக்கு உடன்பாடு இல்லை நாயகமே, ஏதாவது உங்களுக்கு அவமரியாதை வந்து விடக்கூடாதுன்னு நானே என் மனைவி விடிய விடிய தூங்கல. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ரசூல் சொன்னாங்க, இல்ல என்னை சந்திக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க, நான் ஒவ்வொரு டைமும் மேல இருந்து வந்தா அது உங்களுக்கு குடும்பத்துக்கு இடைஞ்சல் ஆகும், நான் கீழே இருந்துக்கிறேன். 2வது நாளும் அவர்கள் தூங்கவே இல்லை. வீட்டுக்குள்ள வேலையெல்லாம் இருக்குமா இல்லையா, அந்த பெண் ஏதாவது வேலை செய்ய போக வர ரொம்ப மெதுவாக நடக்கிறார்கள். 2வது நாள் வந்து தீர்க்கமா சொல்லிட்டாரு, யாரா சொல்லலாம், என் மனசு எனக்கு ஏத்துக்கவே மாட்டேங்குது, நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் சரி, நீங்கள் கீழே நான் மேலே, சாத்தியம் இல்லை. எல்லாம் அப்படி ரசூல் பார்த்தாங்க. இவ்வளவு அன்புக்கு அங்க வேற சொல்லி தவிர்க்கிற வழியில், சரி பரவாயில்லை, அந்த சிரமங்களை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன், நீங்க கீழே இருந்துக்கண்டாங்க. 7 மாத காலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது அபூ அய்யூப் அல் அன்சாரியின் வீட்டிலே குடியிருந்தார். மோமின்களே, இந்த வரலாற்றில் ஒரு அதிசயத்தை எழுதுறாங்க. ஏன் ரப்புல் ஆலமீன் பெருமானாரை மதீனாவில் தங்குவதற்கு ஒரு ஏழையினுடைய குடிசையை தந்தான் அப்படின்னா, வாழ்க்கையில பெருமானார் இலவசத்தை பயன்படுத்தியதே கிடையாது. அல்லாஹ் நமக்கும் அந்த நசீபை தருவானா? இது எங்க தோற்கிறோங்கிறது நான் சொல்லுவேன். இந்த ஹஜ் உம்ராக்களை போகும்போது பாக்கியசாலி என்ன தெரியுமா பண்ணுவான், 10 ரியால் கொடுத்து பெருச்சம்பளம் வாங்கி எல்லாத்தையும் வாங்க வச்சிருவான். நாம விவரம் தெரியாம என்ன செய்வோம், நான் சொல்லுவேன், கொடுக்குற இடத்துல அல்லாஹ் ஒண்ணா வச்சிருக்கிறான், ஆனா நீ என்ன செய்யற, கை நீட்டுற இடத்துல போய் நிற்கிற. அங்க ஃபீஸபில், ஏகப்பட்ட ஃபீஸபில் இருக்கும், ஓடி ஓடி வாங்குவாங்க. அல்லாஹ் நம்மளை கொடுக்கிற இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறான், வாங்குற இடத்துல ஏயா மாறிட்டு இருக்கிறீங்க? பெருமானார் வாழ்நாள் முழுக்க இலவசத்தை அனுபவிச்சதே கிடையாது. அப்புறம் எப்படி ஒருத்தருடைய வீட்டில் தங்குவாங்க? கேள்வி வருதா இல்லையா? பெருமானாருக்கு 800 ஆண்டுகளுக்கு முன்பு துப்பா அப்படின்னு ஒரு மன்னர் வந்தார், படையெடுத்து வந்தார், மதீனாவின் மீது போருக்கு வருகிறார், பாளையம் இறக்கி தங்கி இருக்கிறார்கள். செய்தி மதீனாவுக்கு வருது. மதீனாவில் 400 உலமாக்கள் இருந்தார்கள், வேதம் படித்த பண்டிதர்கள். இதெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலம். இவங்க வேதத்தின் வழியே இறுதி தூதர் தங்கும் பூமி மதீனான்னு சொல்லி பெருமானாரை வரவேற்கிறதுக்கு 800 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த உலகம் ஆயத்தமாயிருச்சு, தாருல் ஹிஜ்ரா. அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த புனிதமான இந்த பூமியை போர்க்களமா மாத்தலாமா, அதனால நம்ம என்ன செய்வோம், சாப்பாடுலாம் ரெடி பண்ணி அந்த மன்னரை போய் பார்க்கலாம். இவங்க எல்லாம் கூடி சாப்பாடு சமைத்து கொண்டு உணவை தூக்கி கொண்டு எங்கு படைகள் தங்கி இருக்கிறவங்க நேரம் மன்னரை போய் பார்த்துட்டாங்க, தகவல் சொல்லிட்டாங்க. மன்னருக்கு ஆச்சரியம், சண்டைக்கு வந்தா சண்டைக்கு தானே வரணும், சண்டைக்கு வந்தா சோறு கொடுக்குறாங்களே, இது வினோதமா இருக்குது அப்படின்னு விருந்தெல்லாம் வச்சுட்டு சொன்னாங்க, மன்னா நீங்க ஒரு பெரிய அரசர், உங்களுடைய படை பலத்திற்கு முன்னால் நாங்க ஒன்றும் இல்லை, ஆனா இப்ப நாங்க பணிஞ்சு வேண்டுகோளாக வந்திருக்கிறோம், மதீனாவை நீங்கள் தாக்க வேண்டாம். ஏப்பா அப்படி என்னப்பா பிரச்சனை? அது ஒரு 7 தெருக்களை கொண்ட சின்ன கிராமம், ஈத்த மரங்கள் அடர்த்தியாக இருக்கிற பசுமை நிறைந்த கிராமம். ஆனால் ஒரு உயிருக்காக 800 ஆண்டுகளாக இந்த உலகம் காத்திருக்கிறது, இறுதி நபி இங்குதான் வருவார், அந்த எதிர்பார்ப்புல நாங்க உட்கார்ந்து இருக்கிறோம். அப்படியா? இந்த துப்பா மன்னர் உலக வரலாற்றுல ரொம்ப பிரசித்தி பெற்றவர்.
காபாவுக்கு முதல்ல பொன்னாடை பொருத்தினார். அந்த கருப்பு திரை இருக்கா இல்லையா, அது என்னன்னு சொன்னா காபாவுக்கு பொன்னாடை. அது ஒவ்வொரு காலத்திலும் அரசர்கள் தந்து கொண்டே இருந்தார்கள். பல நிறங்கள்லாம் போடப்பட்டிருக்கு. சவுதி அரசாங்கம் வந்த உடனே நீ கொடுக்குற கிஃப்டை எங்கிட்ட கொடுத்துரு, நான் இப்படித்தான் போடுவேன், கோல்டெல்லாம் வச்சு பிளாக் கலர்ல பர்மனன்ட் ஆக்கிட்டாங்க. தெரிஞ்சுங்களா? அதை ஒரு ஆண்டு முழுவதும் காபாவுடைய திரையை தயாரிப்பாங்க. அதுல இருக்கிறதெல்லாம் உண்மையான கோல்டு, தங்கம். மூமின்களே, அப்படி காபாவிற்கே பொன்னாடை போர்த்திய அந்த மகத்தான மனிதர் இந்த செய்தியை கேட்டுட்டு நேரம் மதீனாவுக்குள்ள வர்றார். வந்து சுத்தி பார்க்கிறார். அந்த மண் அவருக்கு பிடித்திருக்கிறது, அந்த கிராமம் பிடித்திருக்கிறது. அப்படியே சுத்தி பார்த்துட்டு, உங்களுடைய காதலை, உங்களுடைய எதிர்பார்ப்பை, உங்களுடைய அன்பை நான் மதிக்கிறேன், இந்த ஊருக்கு நான் போருக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னவர் அந்த மதீனாவில் ஒரு வீட்டை காசு கொடுத்து வாங்குகிறார். ஒரு வீட்டை காசு கொடுத்து வாங்கி, அந்த நபி எப்பொழுது வருவாரோ அவருக்கு இந்த வீட்டை என் சார்பாக அன்பளிப்பாக கொடுத்து விடுங்கள். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? அல்லாஹ் அக்பர். இந்த அபூ அய்யூப் அல் அன்சாரியினுடைய முன்னோர்கள் தலைமுறை தலைமுறை தலைமுறையாக இந்த இடத்தில் குடியிருந்து, வீடு அப்படியே இருந்திருக்குமா நினைக்க கூடாது. மாறி இருக்கலாம், கோலங்கள் மாறி இருக்கலாம், ஆனா அந்த வீடு பெருமானாருக்காக காத்திருந்த வீடு. அல்லாஹ்வுடைய ஆணைப்படி அந்த ஒட்டகம் யார் வீட்டில் வந்து நின்றது? சத்தமா சொல்லுங்க. பெருமானாருடைய வீட்டில் தான் வந்து நின்றது. பெருமானாருடைய வீட்டில் யார் தங்கி இருந்தார்கள்? அபூ அய்யூப் அல் அன்சாரி தான் இலவசமா தங்கி இருந்தார். புரியுதா? புரியுதா? அப்போ அப்படி தங்கி இருக்கிற காலகட்டங்களில் நம்ம வறுமையான ஒரு விவசாயி, சாதாரண ஒரு ஈத்த மர தோட்டத்தில் விவசாயம் செய்து வாழக்கூடியவர். ஒரு நாள் காலையில நல்ல உச்சி வெயில் அடிக்கிற நேரத்தில் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே பள்ளிவாசல் கிட்ட வர்றாங்க. அப்படியே வந்து பார்த்தா அவர் வந்து உலாத்திட்டு இருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து பார்த்துட்டாங்க. என்ன இந்த நேரத்தில் இங்கே எங்கே வந்தீங்க? சித்தீக் நாயகம் சொன்னாங்க, உமரே உங்கள்கிட்ட சொல்ற என்ன இருக்கு? பசி. ஏன்னா இவங்கெல்லாம் யாரு சொல்லுங்க, இவங்கெல்லாம் யாரு? முஹாஜிர்கள், மக்கால பெரும் கோடீஸ்வரர்கள். சித்தீக் நாயகம் ஜவுளி வியாபாரி, உமர் நாயகம் பெரும் குத்துச்சண்டை வீரர். எல்லாத்தையும் போட்டு போட்டு அல்லாஹ்வுடைய பாதையில ஹிஜ்ரத் வந்து சோத்துக்கு வழி இல்லை, பசிக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எனக்கும் அதே பிரச்சனை தான், எங்க போறது? கொஞ்ச நேரம் தான், பெருமானாரும் வருகிறார்கள். இவங்க ரெண்டு பேர்த்தவனுக்கு பார்த்த உடனே பெருமானார் கேட்டாங்க, என்ன நீங்க ரெண்டு பேரும் இந்த நேரத்தில்? யா ரசூலுல்லாஹ், பசி. பசி நாயகமே, வேற வழி இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, அதே பசிதான் என்னைய வீட்டை விட்டு வெளியே கொண்டு வந்துருச்சு. யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய வழிகாட்டி பசிக்காக ரோட்டில் வந்து நின்று இருக்கிறார். அல்லாஹ் அக்பர். உடனே அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, சரி ஒன்றும் கவலைப்படாதீங்க, இன்னைக்கு நமக்கு சாப்பாடு அபூ அய்யூப் அல் அன்சாரி வீட்டில். ரெண்டு பேரையும் அழைத்து கொண்டு பெருமானார் அபூ அய்யூப் அல் அன்சாரி வீட்டுக்கு வந்து, அபூ அய்யூப், எங்க அபூ அய்யூப் அப்படின்னவன வீட்டுக்காரம்மா கேட்குது, யார சொல்லலாம், அவர் இல்லையே, கொஞ்சம் வெளியில் இருக்கிறார். அப்போ பெருமானார், இல்லை பரவாயில்ல அப்படிங்கும் போது, பின்னாடி தான் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த அது அபூ அய்யூப் ஓடி வருகிறார். யா ரசூலல்லாஹ், வாருங்கள் வாருங்கள். கொஞ்சம் யோசிங்க, ரசூலுல்லாஹ் எங்க தங்கி இருக்காங்க? அங்கதான் தங்கி இருக்காங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் பெருமானாரை புதிதாக வருவதை போலவே வரவேற்பார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னைக்கு ஒரு பிரச்சனை, நானு தப்பா ரெண்டு பேர், சர்ம பசி, வேற வழியில இல்ல. என்ன நாயகம் இப்படி சொல்லலாமா? நீங்க இப்படி சொல்லலாம், வாங்க. அப்படி தோட்டத்துக்கு கூட்டிட்டு போய் உடனே மரத்துல ஏறி பேரித்த பழங்களை அப்படி வெட்டி கொலையை கொண்டு வந்து வைக்கிறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இருக்குங்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், இதுல 3 இருக்கு, நல்ல கனிந்ததும் இருக்கு, நல்ல கனிந்ததும் இருக்கிறது, கொஞ்சம் காய், அதுவும் ஒரு தனி டேஸ்டா இருக்கும், நல்ல ஈரப்பதத்தோடு இருக்குது, ஃப்ரெஷ், சாப்பிடுங்கள் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூல், இன்னொன்று வெட்டினேன்னா நல்லா கனிஞ்சது மட்டும் விட்டு, ஏன்னா இவங்களுக்கு இது புதுசு,
மதீனா புதுசு, அதனால அவர் அங்கத்த விவசாயி. ஒவ்வொரு படத்திலேயும் இருக்கிற சுவைகளை பெருமானாருக்கு சொல்லி அப்படி விருந்தோம்பல் செய்யறார். நாயகமே கொஞ்சம் கொஞ்சம் பொறுங்க. அப்படி தோட்டத்தில் ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சாரு, அறுத்தாரு, நேரம் மனைவி வீட்டை கொண்டு போய் இதை வச்சு ரொட்டியெல்லாம் போட்டு ரொட்டி சாப்பாடு ரெடி பண்ணும். யார் வந்திருக்கா? யாரு? அல்லாஹ் அக்பர். பெருமானாருக்கு விருந்து கொடுக்கிற பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? எல்லாம் சாப்பாடுலாம் ரெடி. அந்தமா கூப்பிட்டோன்னே பெருமானார் இந்த 2 பேரோடு போய் அமருகிற பொழுது நல்லா இறைச்சி துண்டும் ரொட்டியும் முன்னாடி வைக்கப்படுது. நல்லா கவனிக்கிற வரலாறு சொல்லுது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரொட்டியை எடுத்தார்கள், அதில் கொஞ்சம் இறைச்சியை வச்சுட்டு, அபு ஐயூபே நீ தவறாக நினைக்கக்கூடாது, இந்த முதல் உணவை என் மகள் ஃபாத்திமாவுக்கு கொண்டு போய் கொடு, என் மகள் சாப்பிட்டு ரொம்ப நாட்களாகி. வரலாறு. அந்த நேரத்திலும் பெருமானாருடைய உள்ளம் தன் மகள், ஏன்னா யத்தீமான புள்ளங்க யாருமே இல்லை, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டு உட்கார்ந்து சாப்பிட்றாங்க. வயிறு திருப்தியா சாப்பிட்டு முடிச்சு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 பேருக்கும் பாடம் நடத்துறாங்க. யாராவது உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தால் முதல்ல பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க. இதெல்லாம் நம்ம மறந்து போன பழக்கம். ஒருத்தர் சொன்னார், நோம்பாளிகள் எல்லாம் இடது கையில தான் குடிக்கிறானுங்க, நீங்க போய் சொல்லுங்களேன் அப்படின்னு. என்ன செய்ய முடியும்? பழகிட்டோம். நம்ம அதிகபட்சமா உணவு பண்டங்களை அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் இடது கையில சாப்பிட்டு, அது வேற ஒரு சமூகத்தினுடைய பழக்கம். பெருமானார் சொல்றாங்க, முதல்ல பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க, வலது கையில் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டதற்காக துவா செய்தார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி அஷ்பஅனா வ அன்அம அலைனா ஃபஅஃதல். யா அல்லாஹ், நல்ல சாப்பாடு கொடுத்தையே, உனக்கே எல்லா புகழும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு பாருங்க பெருமானாருடைய குணம். அபூ அய்யூப் நாளைக்கு வந்து என்ன பாருங்க. அவருக்கு காதுல விடுகல. உமர் ரலியல்லாஹு கூப்பிட்டாங்க, ரசூலுல்லாஹ் நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க. சரி, மறுநாள் இப்பதாங்க மதீனால போய் செட்டில் ஆயிருக்காங்க. ஒரு 7 மாத காலம் பெருமானார் ஹஜ்ரத் அபூ அய்யூபுடைய வீட்டில் இருந்தார்கள். மஸ்ஜித் நபவி கட்டப்பட்டது. மஸ்ஜித் நபவியை சுற்றிலும் தன் 9 மனைவிமார்களுக்கு 9 வீடுகளை பெருமானார் கட்டினாங்க. பக்கத்து வீடாக அபூ அய்யூபை வைத்துக் கொண்டார். பக்கத்து வீடா? ஆமா. எப்பொழுதுமே பெருமானார் தன் வீட்டை பராமரிப்பதை போலவே அதற்கு அபூ அய்யூப் அல் அன்சாரியுடைய வீட்டையும் பராமரிப்பாங்க. ஏன்னா யார் வீடு இது? இது பெருமானாருடைய வீடு. அவ்வளோ இருக்கும். மறுநாள் ஹஜ்ரத் அபூ அய்யூப் அல் அன்சாரி பெருமானாரை வந்து பார்க்கிற பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு சின்ன அடிமை பெண்ணை அன்பளிப்பாக கொடுத்தார். கொடுத்துட்டு சொன்னாங்க, நேற்று நீங்க விருந்து கொடுத்தீங்களா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப நல்லா இருந்துச்சு, இந்தாங்க. நல்ல பிள்ளை, நல்ல வேலைக்கார பிள்ளை, இந்த பிள்ளையிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அவருக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு பெண் பிள்ளைய கையில கொடுத்தா என்ன செய்யறது? சரி, ரசூலுல்லாஹ் கொடுத்துட்டாங்களே, வாங்கிட்டு வீட்டுக்கு போனா நம்ம மனைவி கேட்குது, என்னங்க இது என்னது? இல்ல, நேற்று நாம் கொடுத்த விருந்திற்கு பெருமானார் பிரதி உபகாரம் செய்யக்கூடிய, அப்பப்ப செஞ்சிருவாங்க. ஏன்னா நம்ம ஆளுங்க ஒரு ஈர்க்க இருக்கு இல்லையா, இப்படி பேசுறாரு பாரு, இருந்தாலும் நான் எவ்வளோ சாயா வாங்கி கொடுத்துருப்பேன், என்னைக்கோ வாங்கி கொடுத்த சாயா வேலை சொல்லி காமிச்சிருவான். சொல்லி காமிக்கலைன்னா நமக்கு தூக்கம் வராது. அது குடும்பங்கள்ல பெரும் சண்டைக்கு தான் காரணம். இவனும் தப்படும், அன்னைக்கு உன் மக கல்யாணத்துக்கு நான் செஞ்சேன்ல அப்படின்னு தங்கச்சி என்ன செஞ்சிடறது, அந்த முகத்தை வாட வைக்கிறது, இது வந்துடும். அதனால் பெருமானாரை யாரும் சுட்டி காண்பிக்க கூடாது. எந்த உபகாரத்துக்கும் பிரதி உபகாரம் செஞ்சிருவாங்க. அவர் பாருங்க, மனைவி கணவனும் பேசுறாங்க, நமக்கே இங்க வாழ்க்கை பெரும் பிரச்சனையா இருக்கு, இதை வேற நல்லா கவனிச்சுக்க சொல்லி பெருமானார் அனுப்பிச்சிருக்கிறாங்க. சொல்லிட்டு அந்த அம்மா மசூரா கொடுத்துச்சு, நாம இந்த பிள்ளைக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி நல்லது செய்யணும்னு நினைச்சா அடிமைத்தளத்தில் இருந்து உரிமை விட்டு விடலாம். அதற்கு அபூ அய்யூப் அல் அன்சாரி சொன்னாங்க, ஆகா ஆகா, என்ன அற்புதமான வழிகாட்டுதல். ஒரு பெண் பிள்ளையை வீட்டில் வச்சு பராமரிக்கிறது, அது வேலைக்காரியாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய சிரமம். பெருமானார் வேற நல்ல முறையில பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நல்ல முறைக்கு ஒரே முடிவு, அந்த பெண் பிள்ளையை உரிமை விட்டுட்டாங்க.
இப்படி வாழ்ந்து கொண்டிருந்த பெருமானாருடைய அந்த காலகட்டம் ரொம்ப அற்புதமான காலகட்டம். வரலாற்றில் இந்த அபு அய்யூபுல் அன்சாரி அப்படிங்கிற பேரை தாண்டாம பெருமானாருடைய வரலாறுகள் முடிவடைவதில்லை. இருந்தார் ரசூலுல்லாஹ்வுடைய காலம், சித்திக் நாயகம், உமர் நாயகம், உஸ்மான் நாயகம், அலி நாயகம், அப்படியே முஆவியா, கடைசியில முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் யஸீத். தம்பி இடையில எல்லாம் போனீங்கன்னா பேய் பிடிக்கும், போகக்கூடாது. அது ஒரு சபையுடைய நாகரிகம் அல்ல. டப்புன்னு எந்திரிச்சா பக்கத்தில் இருக்கிறவனுக்கு பலா அப்படின்னு போயிடும். இப்போ நான் லூஸாக உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன், போகக்கூடாது. சில பெரிய முடிஞ்சு 3 தடவை செலவாக தெரிஞ்சு தானே உட்காடுறோம். சொல்லுங்க, 11 தெரிஞ்சு தானே உட்காடுறோம். அது முடிக்கிறதுக்குள்ளே பயன்னு ஓடுறோம். ரமதானில் பள்ளியில் உட்கார்ந்துருக்கோம், நல்ல செய்திகளை கேட்குறோம். அல்லாஹ் சொர்க்கத்திலும் நம்மை ஒன்று கூட செய்வானாங்க. அதுதான் நமக்கு ஆசை. மோமீன்களே, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் மகன் யஸீத் ஒரு பெரும் படை கிளப்பிட்டு போகும்போது நல்லா கவனிக்கணும். அதற்கு அபு அய்யூபுல் அன்சாரி பத்ரில் தொடங்கி எந்த படையிலும் அவர் கலக்காமல் இருந்ததில்லை. எல்லா போர்களிலேயும் கலந்திருக்கார். ஆனா அவருக்கு தீராத ஆசை ஷஹீதாகணும். அது நடக்கவே இல்லை. எந்த போருக்கு போனாலும் திரும்பி வந்துடுறாரு. அது பெருமானாருடைய துவாவாக கூட இருக்கலாம், நீண்ட ஆயுள். கடைசியில யஸீதோடு ஒரு படைக்கு போறாங்க. இப்ப இவருக்கு என்ன வயசு தெரியுமா? போருக்கு போகும்போது 80 வயசுங்க. 80 வயசுல நாம எங்க இருப்போம்? நினைச்சு பார்க்க முடியாது. 50 தாண்டினாவே அவர் அதிசயமா பார்க்கலாம். 50 ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அப்பாரு. எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு போறாங்க, சிரிச்சுட்டே இருக்கிறாங்க, பொட்டுன்னு போயிடுறாங்க. 80 வயது. போற வழியில கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போச்சு. படை தளபதி யஸீத், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன், கொஞ்சம் விமர்சனத்துக்கு உள்ளவர், வந்து பார்க்கிறார். பார்த்தம்போது சொல்றாரு, நான் ஷஹீத் ஆகணும்னு வந்தேன், ஆனா எனக்கு வாய்ப்பு கிடைக்காது போல தெரியுது. நான் இறந்து விட்டாலும், நல்லா கவனிங்க, ஒருத்தருடைய வேட்கை பாருங்க, நான் இறந்து விட்டாலும் உங்க படைகள்கிட்ட சொல்லி என்னை சுமந்துட்டு போகணும். நீங்க எங்கு இந்த போருக்கு போகிறீர்களோ, கிறிஸ்தந்தீனியா, அந்த நாட்டினுடைய கோட்டை வசப்படும், முன்னறிவிப்பு செய்கிறார். அங்க கொண்டு போய் வெற்றி கோட்டைக்கு கீழ் என்னை நீங்கள் தஃபன் செய்யணுங்கிறார். ஏத்துக்குவோமா? போறது போருக்கு இவரை வர சுமந்துட்டு போறதா? பேசி முடித்து கலிமாவோடு ரூஹ் பிரிகிறது. 80 வயது யஸீத். அதற்கு அபு அய்யூபுல் அன்சாரியை ஒரு வீரர்களை வைத்து சுமந்து கொண்டு போகிறார்கள். ஜனாசாவை வைத்துக் கொண்டே போர் நடக்கிறது. அதற்கு அபு அய்யூபுல் அன்சாரி சொன்ன மாதிரியே கிறிஸ்தந்தீனியா வெற்றி பெறுகிறது, அதனுடைய கோட்டை வசப்படுகிறது. அந்த கோட்டைக்கு கீழ் கபரு தோண்டப்பட்டு அதற்கு அபு அய்யூபுல் அன்சாரி அடக்கம் செய்யப்படுகிறார்கள். ஷஹாதத்து கிடைக்காவிட்டாலும் ஷஹீதை போன்ற மனநிலையாவது பாசாங்கு செய்ய வேண்டும் என்ற அந்த ஈமானுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை தந்தான். வல்ல ரப்புல் ஆலமீன் சஹாபாக்கள் ஒவ்வொருவருமே உலகத்திற்கு வழிகாட்டும் விண்மீன்கள். அவர் அதற்கு அபு அய்யூபுல் அன்சாரியை போல நபியின் காதலராக வாழ்வதோடு மௌத் என்று நிகழ்ந்தால் ஷஹாதத்தாய் கிடைக்க வேண்டும் என்ற ஆர்வமும் ஈமானும் அல்லாஹ் நமக்கும் நசீபாக்கி தருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم. صل على النبي سيدنا محمد واله واصحابه اجمعين والحمد لله رب العالمين.